வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட புதிய நீண்ட தூர ராக்கெட் ஆளற்ற விமான கலப்பினத்தை முதன்முறையாக பயன்படுத்தியதாக உக்ரைன் கூறுகிறது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி உக்ரைனிய அரசாங்க ஆதரவு அமைப்பான யுனைடெட் 24 தளத்திலிருந்து இந்த புதிய தாக்குதல் ஆயுதத்தை விவரிக்கும் காணொளியை பகிர்ந்துள்ளார். உக்ரைனால் தயாரிக்கப்படும் புதிய நீண்ட தூர ராக்கெட் ஆளற்ற விமான கலப்பினத்தின் பெயர் பாலியான்சியா. வெடிபொருளை எடுத்து செல்லக்கூடிய இந்த ஆளற்ற விமானம் ஒரு ராக்கெட் என்ஜினால் சக்தி கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் அது நீண்ட தூர தொலைவுக்கு அதிக அளவிலான வெடிபொருட்களுடன் பறக்க முடிகிறது என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இந்த ராக்கெட் ஆளற்ற விமானம் கடந்த வார இறுதியில் ரஷ்ய இலக்கு ஒன்றின் மீதான தாக்குதலில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறினார். அது எந்த ரஷ்ய இலக்கின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதையோ, உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் நடந்த தாக்குதலா அல்லது ரஷ்யாவுக்குள் நடந்த தாக்குதலா என்பதையும் அவர் வெளியிடவில்லை. பாலியான்சியா நீண்ட தூர ராக்கெட் ஆளற்ற விமானம் தொடர்பான பல விவரக்குறிப்புகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் ரஷ்யாவின் நிஸ்னி நோவ்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய விமானப்படையின் சவாஸ்லிகா விமானத்தளம் மற்றும் நோவ்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள சோல்ஸ்டி விமானத்தளம் உட்பட தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி இது பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு விமான தளங்களும் உக்ரைனிய எல்லை அதிக தொலைவில் ரஷ்யாவுக்குள் ஆழமான பகுதியில் உள்ளன. இரண்டு விமான தளங்களும் உக்ரைனிய எல்லையிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. அவ்வளவு தொலைவுக்கு பாலியான்சியா ராக்கெட் ஆளற்ற விமானம் பறந்து தாக்குதல் நடத்த முடியும் என்றால் அதன் தாக்குதல் வீச்சு குறைந்தபட்சம் 700 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். உக்ரைனிய எல்லையின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து அவ்வளவு தூர வீச்சுக்குள் ரஷ்ய விமானப்படையின் 26 விமான தளங்கள் உள்ளன. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் பாலியான்சியா ராக்கெட் ஆளற்ற விமானம் ஒரு டர்போ ஜெட் இன்ஜின் மூலம் சக்தி கொடுக்கப்படுகிறது. அத்துடன் தரை வெளியீட்டு உந்துவிசை மேடையில் இருந்து சுடப்படுகிறது. தரை சாதனத்தால் கொடுக்கப்படும் உந்துவிசை ராக்கெட் ஆளற்ற விமானத்திற்கு ஆரம்ப வேகத்தை கொடுக்கிறது. அதன் பின் டர்போ ஜெட் இன்ஜின் பறத்தல் சக்தியை கொடுக்கிறது. முழு அளவிலான போரின் 2.5 ஆண்டுகளில் ரஷ்யா பல்வேறு வகையான 10,000 ஏவுகணைகளையும் 33,000க்கும் மேற்பட்ட சரக்கு குண்டுகளையும் உக்ரைனில் ஏவியுள்ளது என்று செலன்ஸ்கி தமது பதிவில் எழுதினார். இந்த பாலியான்சியா ராக்கெட் ஆளற்ற விமானம் ரஷ்யாவுக்குள் இராணுவ விமானங்களில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்ய விமானங்களை குறிவைப்பதன் மூலம் நமது நகரங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது எதிரியின் தாக்குதல் திறனை அளிப்பதற்காக உள்நாட்டிலேயே பாலியான்சியா வடிவமைக்கப்பட்டது. எங்கள் நீண்ட தூர தாக்குதல் ஆளற்ற கப்பல் மற்றும் விமான உற்பத்தியைப் போலவே ராக்கெட் ஆளற்ற விமான உற்பத்தியின் எண்ணிக்கையும் வளரும். அதன் செயல்திறனை நாம் கிட்டத்தட்ட தினசரி காண்கிறோம் என்றார். உக்ரைன் தமது நீண்ட தூர ஆளற்ற தாக்குதல் கப்பல்களை தயாரித்த போது அது பற்றிய தகவல்களை மிக ரகசியமாக வைத்திருந்தது. நீண்ட தூர ஆளற்ற தாக்குதல் கப்பல்களின் சில தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்த பின்னரே அவை பற்றிய காணொளிகளை வெளியிட்டது. பாலியான்சியாவின் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பு துல்லியமாக நிரூபிக்கப்பட்டால் போர்க்களத்தில் இந்த பாலியான்சியா ராக்கெட் ஆளற்ற விமானத்தின் வருகை உக்ரைனின் படைகளுக்கு மிகப்பெரிய தாக்குதல் மேடையாக மாறலாம். ரஷ்ய எல்லைகளுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்க உக்ரைன் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் சமீபகால ரஷ்ய தாக்குதல்கள் மேற்கு நாடுகளின் ஆயுத பயன்பாட்டுக்கு கொள்கையை மாற்றினாலும் மாற்றலாம். ஆனால் ரஷ்யாவுக்குள் அதிக ஆழமான பகுதிகளில் அமைந்துள்ள விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்த அத்தகைய ஆயுதங்கள் பயன்படுத்ததாக இருக்கும் என்று அர்த்தம். உக்ரைனுக்கு மேற்கத்திய நட்பு நாடுகளால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஸ்டோர்ம் ஷேடோ அல்லது ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகள் ATACMS ஆகிய ஏவுகணைகளின் வரம்புக்கு அப்பால் ரஷ்யா தமது விமானங்களை நகர்த்தியதாக இந்த வார தொடக்கத்தில் பெயர் வெளியிடாத ஜோ பைடன் நிர்வாக அதிகாரி ஒருவர் பொலிட்டிகோவிடம் தெரிவித்தார். ரஷ்ய வான்வழியில் இருந்து சரக்கு குண்டுகளை செலுத்தும் 90% விமானங்கள் ஏற்கனவே அந்த ஏவுகணைகளின் வரம்புக்கு வெளியே இடம் மாற்றப்பட்டதாக பெயர் வெளியிடாத மூத்த நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ATACMS ஏவுகணைகளின் வரம்பு 300 கிலோமீட்டர், ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணை சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவு வரை போகக்கூடியவை. நாம் குறிப்பிட்ட ரஷ்ய விமானப்படையின் சவாஸ்லிகா விமானத்தளம் மற்றும் சோல்சி விமானத்தளம் உக்ரைனிய எல்லையிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. அதனால் அங்குள்ள விமானங்கள் மீது ATACMS ஏவுகணை அல்லது ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்த முடியாது. இப்போது உக்ரைன் குறிப்பிடும் சொந்த தயாரிப்பு பாலியான்சியா ராக்கெட் ஆளற்ற விமானங்கள் அவற்றை 2 மடங்கு அதிக தாக்குதல் வீச்சு கொண்டவை. மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட நீண்ட தூர ஆயுதங்களின் வரம்புக்கு அப்பாற்பட்ட விமான தளங்களுக்கு ரஷ்ய விமானங்கள் மறுபகிர்வு செய்யப்படுவதை உறுதிப்படுத்தியதாக போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW கூறியது. மேற்கத்திய வரம்புகள் நடைமுறையில் இருக்கும் போது உக்ரைன் ஒப்பீட்டளவில் மலிவான உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட
ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ரஷ்ய பிரதேசத்தில் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்துகிறது. கடந்த ஜூலை மாத பிற்பகுதியில் ரஷ்யாவுக்குள் 1100 மைல்கள் தொலைவில் உள்ள மர்மன்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ஒலன்யா விமான தளத்தில் ரஷ்ய Tu-22M3 சூப்பர்சோனிக் குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட சமீபகால மாதங்களில் ரஷ்ய விமானங்கள் மீது உக்ரைனிய படைகள் சில குறிப்பிடத்தக்க நீண்ட தூர தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியதாக உரிமை கோரியுள்ளன. ரஷ்யாவின் தாக்குதல் திறன்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதுடன் உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல்கள் ரஷ்ய வான் பாதுகாப்புக்கு அழுத்தம் கொடுக்கவும் உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை பரப்பவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று நிபுணர்கள் முன்பு தெரிவித்தனர். அந்த தாக்குதல் செய்திகளில் தலைப்புச் செய்தியாக மாறினாலும் ரஷ்யாவுக்குள் ஆழமான தளங்களை உக்ரைன் குறிவைப்பது அது முதல் முறை அல்ல. ஜூன் மாதம் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் தாம் தெற்கு ரஷ்யாவின் அஸ்ட்ராகான் பகுதியில் உள்ள விமான தளத்தின் முன்னணியில் இருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த விலை மதிப்பற்ற ரஷ்ய Su-57 விமானத்தை தாக்கியதாக கூறியது. மே மாதம் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை நீண்ட தூர உக்ரைனிய ஆளற்ற விமானம் ரஷ்ய குடியரசின் பாஷ்கர்டோஸ்தானில் உள்ள சுமார் 1630 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஸ்பரோம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக கூறியது. எல்லையிலிருந்து ரஷ்யாவுக்குள் தாக்கும் இலக்குகளின் தொலைவை உக்ரைன் படிப்படியாக அதிகரித்து வருவதை காணலாம். அத்தகைய தாக்குதல்கள் 3 முக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன. முதலாவது ராணுவ சாதன அழிப்பு மற்றும் பொருளாதார பாதிப்பு. இரண்டாவது விமான தளங்கள் அல்லது பாதுகாப்பு தொழில்துறை வசதிகள் போன்ற ராணுவம் தொடர்பான தளங்கள் மீதான தாக்குதல்கள் உக்ரைனுக்கு எதிரான போரை எளிதாக்க ரஷ்யா பயன்படுத்தும் சொத்துக்களை அகற்றுவதையோ அல்லது தற்காலிகமாக முடக்குவதையோ நோக்கமாக கொண்டுள்ளன. அத்துடன் சிறிய தாக்குதல்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது, ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது ரஷ்ய பொதுமக்களுக்கு மனோதத்துவ ரீதியான அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் தனது எதிர் தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் புதிய ராக்கெட் ஆளற்ற விமானம் வந்துள்ளது.